அதுலயும் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே அந்த இடங்களை மையப்படுத்தி வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேல்ஸோட மெடிக்கல் காலேஜ் வந்து அங்க ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ரிசர்ச் டீமை வச்சுதான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் எந்த இடத்துல கொண்டு வரலாம், எதனால கொண்டு வரலாம், எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கும், எந்த இடத்துல சூழல்லாம் இருக்குதா, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே செக் பண்ணித்தான் ஒரு காலேஜ் வந்து இருக்கும். அதை சுத்தி ஏரியாஸ் டெவலப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். தாராளமா டெவலப் ஆகும், அது மிகப்பெரிய வளர்ச்சியும் எடுக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோ என்ட்ரி பிரைஸ், ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய விலையில இன்னைக்கு இருக்கும். ஆனா மிகப்பெரிய ஒரு ஹை growth வந்து நம்ம அட்டன் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. 1x ல இருந்து 2x இல்லைங்க, 1x ல இருந்து 5x growth வந்து கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். லேண்ட் அப்ரிசியேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா லேண்டோட ரேட் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆகும் அங்கெல்லாம். ஸோ கம்பல்சரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் பெரியபாளையம். ஒரு சிட்டி ரொம்ப இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாகவும் லேண்டோட ரியல் எஸ்டேட் வேல்யூ ஜாஸ்தியாகவும் இனிமேல் மாறக்கூடிய இடமா பெரியபாளையம் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப முதலீட்டாளர்கள் என்ன யோசிக்கணும் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா, பொதுவா இந்த இடம் நமக்கு உகந்த இடமா, இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா, சரி இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா இருக்குதா, தாராளமா ஒரு நாள் நீங்க அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போட்டதான் ஒரு 7000 ரூபாய் 6000 ரூபாய் மாறக்கூடிய இடமா பெரியபாளையம் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க முதலீட நல்ல இடத்துல முதலீடு பண்ணுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிக்கோங்க.